வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ் சினிமாவை உலகமே திரும்பி பார்க்க வச்ச இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள். அவங்கள பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. இலங்கையில மட்டக்களப்புல 1939 பிறந்தவர் பாலு மகேந்திரா அவர்கள். இலங்கையில பிறந்து எங்கேயோ வளர்ந்து அப்புறம் கேரளால தவழ்ந்து அதுக்கப்புறம் தமிழ்ல கொடிநாட்டினவர் பாலு மகேந்திரா. சினிமானா என்னன்னு தெரியாத பாலு மகேந்திரா அவர்கள் தான் 6வது படிக்கும் போது டூர் போயிருக்காங்க. கண்டி அப்படின்ற அந்த பிளேஸ்க்கு போனப்போ அங்க ஒரு இங்கிலீஷ் மூவியோட ஷூட்டிங் போயிட்டு இருந்திருக்கு. டைரக்டர் ரெயின் அப்படின்னு சவுண்ட் கொடுத்தோன்னே செயற்கையா மழையை வர வச்சிருக்காங்க. இதை பார்த்து அசந்து போன பாலு மகேந்திரா அவர்கள் ஒரு டைரக்டருக்கு இவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அந்த டைம்ல தான் அவர் ஃபர்ஸ்ட் கேமராவையும் பார்க்கறாரு. ஸோ இவ்வளவு பவர் அவருக்கு இருக்குன்னா நானும் பெரியவனாகி டைரக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சிரிச்சிருக்காங்க. ஆனா அதை நிஜமாக்கியிருக்காரு. பாலு மகேந்திரா படிச்ச ஸ்கூல்ல வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா கலைநயம் மிக்க உலக சினிமா போடுவாங்களாம். உலக சினிமாலாம் இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்றத அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நானும் இந்த மாதிரி படங்களை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. பாலு மகேந்திரா ஏதோ சின்ன பையன் வளர்றான் அப்படின்னு எல்லாரும் அசால்ட்டா விட்டுருக்காங்க. ஆனா இவர் டிகிரி முடிச்ச கையோட இந்தியாவுக்கு கிளம்புறாரு. வந்து பூனே இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்றாரு. அப்பவே நிறைய ஷார்ட் பிலிம்ஸ்லாம் இவர் சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ அதுக்காக நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. 1969ல கோல்டு அவார்டு வாங்கி அந்த டிகிரியை முடிக்கிறாரு. தமிழ்ல சாதிக்கணும்னு கிளம்புன பாலு மகேந்திரா அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது மலையாளத்துல தான் முதல் தடவையா. இவரோட ஷார்ட் பிலிமை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன செம்மீன் புகழ் ராமு அப்படின்றவர் தான் அடுத்ததா டைரக்ட் பண்ண போற நெல்லு படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாலு மகேந்திராவை அப்ரோச் பண்றாங்க. அப்போ பாலு மகேந்திரா வச்ச ஒரே கண்டிஷன், ரொம்ப கலர்ஃபுல்லாவோ இல்ல நேச்சருக்கு எகெயின்ஸ்டாவோ என்னால சினிமாட்டோகிராஃபி பண்ண முடியாது, இதுக்கு ஒத்துக்கிட்டா நான் பண்றேன் அப்படின்றாரு. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. 1972ல ரிலீஸ் ஆன அந்த படத்துக்காக ஃபர்ஸ்ட் படத்திலேயே நேஷனல் அவார்டு வாங்கின பெருமை பாலு மகேந்திரா அவருக்கு உண்டு. பாலு மகேந்திரா அவர்கள் மலையாளத்துல நிறைய படங்கள் கண்டினியூவா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தெலுங்குல சங்கராபுரணம் அப்படின்ற படத்துக்கு நேச்சுரலான லைட்டிங்கை வச்சு அழகா பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நிறைய பாராட்டுகளும் அவங்களுக்கு வந்தது. அதுக்கப்புறம் எல்லா மொழி படங்கள்லயும் அவார்ட் பிலிம்ஸை இவர் சினிமாட்டோகிராஃபி பண்ண ஆரம்பிச்சாரு. பாலு மகேந்திரா அவர்கள் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணது கன்னடத்துல கோகிலா அப்படின்ற படம். இந்த படத்துல ஹீரோ கமலஹாசன். இதுல இருந்து தான் கமலுக்கும் பாலு மகேந்திரா அவர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் முள்ளு மலரும் படத்தை டைரக்ட் பண்றதுக்காக மகேந்திரன் அவர்கள் எனக்கு நேச்சரை லவ் பண்ற ஒரு சினிமாட்டோகிராஃபர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்காக கமலஹாசன் அவருக்கு ரெஃபர் பண்ணவர் தான் பாலு மகேந்திரா அவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய டைரக்டர்களா இருக்கிற மணிரத்னம் உட்பட பல டைரக்டர்களோட ஃபர்ஸ்ட் படத்துல பாலு மகேந்திரா அவர்கள் தான் சினிமாட்டோகிராஃபியா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மூடுபனி உட்பட சில படங்களை டைரக்ட் பண்ணி இந்தியா முழுக்க தமிழ் சினிமாவை பார்க்க வச்சவர் பாலு மகேந்திரா அவர்கள். அவரோட கெரியர்லயே பெஸ்ட் மூவி அப்படின்னா 1982ல ரிலீஸ் ஆன மூன்றாம் பிறை படத்தை சொல்லியே ஆகணும். இந்த படம் இந்தியா முழுக்க மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. தமிழை தாண்டி தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த படத்தை கொண்டாடினாங்க. பாலு மகேந்திரா அவர்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது ரொம்பவே அலட்டிக்க மாட்டாங்க. சின்ன லைட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பெரிய லைட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் லைட்டுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. அவரோட வீடு உட்பட சில படங்கள்ல வராண்டா வச்சு ஷாட் எடுக்கும்போது அங்க வெள்ளை வேஸ்டியே காய போட்டிருப்பாங்க. அது செட் ப்ராப்பர்ட்டி மட்டும் கிடையாது, அதுல இருந்து லைட்டை பவுன்ஸ் பண்ணுவாரு. இது மாதிரி செட் ப்ராப்பர்ட்டியை வச்சே லைட்டை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறது டெக்னிக் பாலு மகேந்திரா அவர்களுக்கு சூப்பராகவே தெரியும். ரெட்டைவால் குருவி அப்படின்ற அந்த படத்துல மருத்துவமனை செட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒளிப்பதிவுல நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் லேப் வாசல்ல ஹாஸ்பிட்டல்னு ஒரு போர்டை வச்சுட்டு லைட்டிங் மூலியமா அதை ஹாஸ்பிட்டலாவே நம்மள ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ஜீனியஸ். படத்தோட வெற்றி தோல்வியை பத்தி பாலு மகேந்திரா அவர்கள் கவலையே பட மாட்டாரு. நல்ல படைப்புகளை கொடுத்துட்டு யாராவது அதுல கேள்வி கேட்டா ஆமா இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த வழியை தான் இப்ப அவரோட சீடர்களான பாலா, ராம், வெற்றிமாறன், அப்புறம் சீனு ராமசாமி இவங்க எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. பாலு மகேந்திரா அவர்கள் பணத்தையோ விருதையோ பெருசா எடுத்துக்கவே மாட்டாரு. இவருக்கு இதுவரைக்கும் 5 நேஷனல் அவார்டு, 3க்கும் மேற்பட்ட ஸ்டேட் அவார்டு மட்டும் இல்லாம நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. ஆனாலுமே அவரோட கடைசி காலகட்டத்தில் அவர் ரெஸ்ட் எடுக்காம டிஜிட்டல் யுகத்துல உள்ள தலைமுறைகள் அப்படின்னு டிஜிட்டலி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி இன்னமும் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.